நல்ல செய்திக்காக ஜெபித்த பொழுது அந்த கொடுத்த வார்த்தை கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Galatians chapter 5 verse 14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நோட்ஸில் இங்கிலீஷ் தமிழ் பேக்கெட் போட்டிருக்கிறது. நாங்கள் இங்கிலீஷ் நோட்ஸில் பார்க்கலாம். சேம் பேப்பர் தான். Amen. So Galatians chapter 5 verse 14. For all the law is fulfilled in one word, even in this, you shall love your neighbor as yourself. Amen. Brothers and sisters, இந்த நாளில் நாங்கள் நியாயப்பிரமாணம் என்ற அநேருக்கு தெரியும். நியாயப்பிரமாணம் என்பது மோசையினால பழைய ஏற்பாட்டு காலங்களில் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தில் அநேருக்கு அதிகமாக தெரிஞ்சது 10 கற்பனையாக இருந்தாலும் அதோடு சேர்த்து இன்னும் அநேக கற்பனைகள் இன்னும் அதை மெயினாக 10 இருந்தாலும் அதோடு சேர்த்து இன்னும் சிறிய பெரிய கற்பனைகள் என்று சொல்லி மொத்தம் 613 commandments அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 613 இன்க்ளூடிங் 10 commandments. 613. இந்த 613 commandmentsம் அதையெல்லாம் சேர்த்து தான் நியாயப்பிரமாணம் என்று சொல்வார்கள். மோசையினால நியாயப்பிரமாணம் வந்ததுன்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். ஆகவே அந்த 613 கற்பனைகளும் ஒரு வார்த்தையில நிறைவேறுகிறதாம். அது எங்களை போல எங்களுடைய அயலாரை எங்களை மற்றவரை நேசிக்கிற பொழுது, Amen, when we love others as we love ourselves, அதில் ஃபுல்ஃபில் பண்ணுகிறோம். இதை நாங்கள் பார்க்க முதல் இன்னும் ஒன்றை மறக்கக்கூடாது. எங்களை போல எங்களை அயலானை நேசிக்கிறது, மற்றவர்களை நேசிக்கிறது, மற்றவர்களை எங்களிடத்துல வச்சு அவளை நேசிக்கிறது, அது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனை. Amen. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மறக்கக்கூடாது. மனுஷருக்குள்ள அதாவது இயேசு வந்த பிறகுதான் புதிய கற்பனை, புதிய உடன்படிக்கை கொடுக்கப்படுது. இதை நீங்களும் நானும் சரியா விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு சொல்லுகிறார், யோவான் 13:34 சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கற்பனையை கொடுக்கிறேன் என்று சொல்லி. ஆமென். ஆகவே புதிய கற்பனை அது நாங்கள் குயிக்கா பார்த்தாலும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறது பழைய பாட்டில் வாழ்ந்த காலத்துல கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த கற்பனை, நீ அப்படி உன்னை அன்பு சொல்லி அப்படி அன்பு செய் மற்றவர்களை. ஏனென்று அவர்களுடைய இதயம் அங்கு கடினமாக இருந்துச்சு. ஆமென். ஆகவேதான் தேவன் அவருடைய இதயத்துல கற்பனை எழுத முடியாமல் கல்லில் எழுதுகிறார். ஆமென். பாறையில் எழுதுகிறார். ஏனென்று சொன்னா மனுஷனுடைய இதயம் இயேசுடைய ரத்தம் எப்பொழுது எங்களை கழுவி எப்பொழுது நாங்கள் ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுகிறோமோ அப்பொழுதுதான் புதிய உடன்படிக்கை எழுத முடியும். ஆகவே தேவன் பழைய பாட்டில் அவர்களிடத்தில் எதிர்பார்த்து நீ எப்படி உன்னை அன்பு செய்வியோ அப்படியே மற்றவர்களை அன்பு செய்ய என்று சொல்லி. ஆமென். ஆகவே ஏன்னு சொன்னா முதலாவது அவர்கள் இதயம் கடினமாக இருந்துச்சு. அடுத்தது அவர்கள் விழுந்து போன மனுஷராக இருந்தார்கள், ரட்சிக்கப்படாமல் இருந்தார்கள். அவருடைய லைஃப்ல பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருக்கிறார், கிருபை இல்லாத காலம். ஆகவே அவர்களுக்கு லிமிட்டேஷன் இருக்கிறது. லிமிட்டேஷன் அதாவது அவர்களுடைய சுயத்தில் இருக்கிறார்கள். சுயம் அப்படியாக வாழ்ற காலத்தில் அவர்களிடத்துல தேவன் எதிர்பார்க்க முடியாமல் இருந்துச்சு. அதாவது இயேசுவை போல நிபந்தனை இல்லாத அன்பில் வாழுங்கன்னு எதிர்பார்க்க முடியாமபடியா அவங்க கொடுத்தது 10 கற்பனையும் பிளஸ் மோர் 613. Amen. 613 கற்பனைகள். ஆகவே பிரதர் சிஸ்டர், அந்த கற்பனை அங்கு கொடுக்கப்பட்டது அதை இன்ஃபீரியர்னு சொல்லலாம். ஆமே, நாங்கள் பார்க்க போற இந்த எங்களுக்கும் உங்களுக்கும் தேவன் கொடுத்தது புதிய உடன்படிக்கை. ஆமே, ஒன்னாலும் மறக்கக்கூடாது. புதிய உடன்படிக்கை அதாவது பழைய உடன்படிக்கை நிபந்தனை உள்ளது. எப்படி நீ உன்னை அன்பு செய்யறியோ அப்படி மற்றவர்கள் அன்பு செய்யுங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை எப்பொழுது நீங்கள் புதிய உடன்படிக்கையில பிள்ளைகளா வர்றீங்கள் என்று சொன்னால் நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் மரிக்கிறதுக்கு முதல் நாள்ல தன்னுடைய ரத்தத்தை எடுத்து இது புதிய உடன்படிக்கையின் அடையாளமா இருக்குது, உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லி புதிய உடன்படிக்கை உங்களோட ஏற்படுத்தினார். புதிய உடன்படிக்கையிலே கொடுக்கிற பொழுது ஆண்டவர் புதிய கற்பனையை கொடுக்கிறார். எல்லாருக்கும் தெரிஞ்சது தேவனே முழு பலம் முழு ஆத்மாவோட நேசிக்கிறது, அடுத்தது உன்னை போல அயலானை நேசிக்கிறது. ஆனா ஆண்டவர் சொன்ன புதிய கற்பனை எப்படி? இயேசு சொல்லுகிறார், நான் உங்களை எப்படி அன்பு செய்தோனோ அதே போல நீங்க எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டும். ஆமே, அதாவது இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தவர், பரிபூர்ணமானவர்.
அவர் தேவன் எப்படி ஒரு மனுஷனை அன்பு செய்கிறார், ஒரு நிபந்தனை இல்லாமல் தெய்வீக அன்புல இயேசு எப்படி ஒரு தேவன் அன்பு செய்கிறாரோ அதே போல நான் லாஸ்ட் பார்த்தோம். தேவன் அந்த உலகத்துல மனுஷனாய் வந்து பாவமில் நான் பிறந்து பட்ட பாடுகளாலே பரிபூர்ணமாகவே அன்பில் தாழ்மையில் எல்லாரும் பிதாவை போல பரிபூர்ணமாக இயேசு நின்று சொல்லுகிறார், நான் உங்களை எப்படி பரிபூர்ணமாய் அன்பு செய்தேனோ. ஆமென். காட்டி கொடுக்க போற ஜூதாசி அன்பு செய்கிறார், மறுதளிக்கிற பேதுரு அன்பு செய்கிறார், மரண பரியந்தம் அன்பு செய்கிறார். அந்த அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. ஆமென். அந்த அன்பை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்க ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். அதுதான் யோவான் 15 சொல்லுகிறார், என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னது. நீங்கள் இயேசுடைய உதவி இல்லாமல் அந்த அன்பில் வாழ முடியாது. அந்த தெய்வீக அன்பு நிபந்தனை இல்லாமல் நாங்கள் இப்ப பார்த்த பிரமாணம் நிபந்தனை, நீங்க எப்படி உண்மை அன்பு சரி அப்படியே செய்யலாம் சொல்லுவார். ஆகவேதான் நாங்க ஒரு நாளைக்கு எல்லாரும் ஆண்டவர் அறிஞ்சவர்கள் அறியாதவர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது ஆண்டவர் அதாவது பைபிளை அறியாதவர்களே நியாயம் தீர்ப்பார். என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எங்களை அன்பு செய்கிறது போல மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். அதுவே எல்லாருக்கும் அது தெரியும். ஏன் அதை நாங்கள் நிரூபிக்க முடியுமென்றா ஆண்டவர் உன்னை போல ஒரு அயலானை நேசி என்பதற்கு பாவித்த ஒரு உபமானத்துல பாவித்த ஒரு மனுஷன் சமாரியனாக இருக்கிறான். அவன் ஜூதன் அல்ல, அவன் பழைய உடன்படிக்கை ஒன்றும் தெரியாது. அந்த சமாரியனை கொண்டு காண்பிக்கிறார், உன்னை போல உன் அயலானை நேசிக்க முடியும். ஆகவேதான் ஆண்டவர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கிற பொழுது எல்லாரும் கேட்பார்கள், எப்படி இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார், அவனுக்கு பைபிள் தெரியாது, அவனுக்கு அது தெரியாது என்று. பைபிள் தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டு அந்த தெய்வீக அன்புல வாழ்கிறது, ஓவர் கம் பண்றது, ஜெயிக்கிறது, அது பெரிய ஒரு வாழ்க்கை, அது இன்னும் ஒரு வாழ்க்கை. ஆனா எல்லா இடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறது உங்களை போல அயலான நேசிக்கிறது. அந்த இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆமென். ஆகவேதான் விசுவாசியோ அபவிசுவாசியோ தேவனை அறிஞ்சவர்களோ அறியாதவர்களோ எல்லாரும் ஒரு நாளைக்கு அந்த உங்களை படைத்த தேவனுக்கு முன்பாக நிற்கிற பொழுது ஆண்டவர் பாப்பா நீ உன்னை நேசிச்சது போல மற்றவர்களை நேசிச்சியா என்று சொல்லி. ஆமென். ஆகவே நாங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது, எல்லாரும் நிற்போம், தேவனை அறியாமல் நிற்போம். ஆமென். என்று சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆமென். தேவனை அறியாத திருடனுக்கு தெரியும் மற்றவருடைய பொருட்களை திருடக்கூடாது என்று சொல்லி. ஆமென். ஒரு பொல்லாத தீங்கு செய்யறவனுக்கு தெரியும், தன்னுடைய பொருளை திருட எவனையும் விட மாட்டான், ஆகவே மற்றதை திருடக்கூடாது அவனுக்கு தெரியும். ஆமென். தன்னுடைய மனைவியை எவரும் தவறாக பார்க்கிறது பிள்ளைகள் அவனுக்கு விருப்பம் இல்லாத, ஆகவே மற்றவர்களை பார்த்தா அது பிள்ளைன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதுக்கு ஒரு பைபிள் தேவையில்லை, அதுக்கு ஒரு கற்பனை தேவையில்லை. ஆகவேதான் ஆண்டவர் எங்கே இருக்கிற ஒரு சமாரியனை கொண்டு வந்து காண்பிக்கிறார். உன்னை போல அயலானை நேசிக்கிறதுக்கு ஒரு அபவிசுவாசியை கொண்டு ஆண்டவர் காண்பிக்கிறார் என்று சொன்னா அது எல்லா இடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஆமென். ஆகவே நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம், அதைத்தான் பார்க்க போறோம். ஆமென். நாங்கள் கிறிஸ்துடைய அதாவது கிறிஸ்துவ போல நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோட ஆவியை பெற்று ஆண்டோட சாஞ்சு தெய்வீக அன்பில் நிபந்தனை இல்லாத அன்பில் நடக்கிறது நாங்கள். அதுதான் உங்களுடைய அழைப்பு, ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஆனா அந்த ஸ்டேஜுக்கு அந்த இடத்துக்கு நாங்கள் போய்கொண்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். ஆனால் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் அதாவது இன்ஃபீரியர், அதாவது குறைந்த கனமுள்ள குறைந்த பாரமுள்ள ஒரு கற்பனை தான் உன்னை போல அயலானை நேசி என்று சொல்லி அதுல நாங்கள் உண்மையா இருக்கிறோம் பார்க்க வேண்டும். ஆமென். அதுல நாங்கள் ஆமென். அதாவது இயேசுவை நாங்கள் பார்க்கிறோம். இயேசு இந்த உலகத்துல மனுஷனாய் வந்து நியாயப்பிரமாணம் யாவையும் நிறைவேற்றினார். ஆமென். அவர் 613 கமாண்ட்மென்ட்டை தேடி நிறைவேற்றவில்லை. அவர் எப்படி நிறைவேற்றினார்? அவர் தன்னை பார்த்து மற்றவர்களை அன்பு செய்தார். ஆமென். அவர் ஜீவனையை கொடுத்து உங்களுக்கு ஜீவனையை கொடுத்து அவர் அதாவது பழைய பாட்டு காலத்துல உங்களுக்கு ஒரு 5 அடி பாயிறது, அதாவது ஹேர்டில் அந்த கை ஜம்பில் ஒரு 10 அடி பாயிறது தான் பழைய பாட்டு பரிசுத்தவங்களுக்கு எதிர்பார்த்தா. ஆனால் இன்றைக்கு நியூ கான்வென்ட்ல ஆண்டவர் எதிர்பார்ப்பா 100 அடி பாய வேண்டும் என்று. ஆனால் இயேசு இந்த உலகத்துல தேவன் மனுஷனா வந்து அந்த 100 அடி பாய்ஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா 10 அடி பாய்ஞ்சதையும் நீக்குவலாமே. அதே போல இயேசு தன்னை பார்த்து மற்றவர்களை நேசிச்சு இறுதி வரை உண்மையாக அன்பு செய்து நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்து உயிரை கொடுத்து அவர் அந்த பரிபூர்ண தேவனுடைய அன்பை காண்பிக்கிற பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிட்டார். ஆமென். என்று சொன்னால் 613 கற்பனைகளையும் உன்னை போல் அயலானை நேசிக்க என்பதை இயேசு 100 அடி பாயைக்கே 10 அடியும் கவர் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் அந்த
தெய்வீக அன்புல தேவனுடைய எதிர்பார்க்கிற அன்புல நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அதுதான் கிறிஸ்தவனுடைய அழைப்பு. ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து உன்னை போல அயலானை நேசிப்பான்னு சொல்லி கேட்பார். ஆனா அதை மிஞ்சி நாங்கள் ஆண்டோட உதவியோடு நாங்கள் நிபந்தனை இல்லாமல் அன்பு செய்யறது, பகைவர்களை மன்னிக்கிறது, அந்த அன்புல தான் நாங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அந்த அன்புல நாங்கள் நடக்கிற பொழுதுதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அன்புல நாங்கள் வளர்ந்தா நாங்கள் நியாயத்தீர்ப்பு நாள் அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல எங்களுக்கு தைரியம் இருக்கும் என்று சொல்லி. ஆமென். எங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது ஆண்டவருக்கு அன்புல வளர்றது மாத்திரம். ஒரு நாளும் மறக்க கூடாது. ஆகவே நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நாங்கள் அதாவது எங்களை போல எங்களை அயலானை நேசிக்கிறதை நாங்கள் கூட க்ளோஸா பார்ப்போம். ஆமென். ஆமென். நாங்கள் அதை நாங்கள் சேலஞ்சாக பார்க்க வேண்டும். ஏன்னு சொன்னா வேதத்தில் அநேக எச்சரிப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு பரபல சொல்லுகிறார். உவமையத்தை மத்திய 25 சொல்லுகிறார். கடைசி நாட்கள்ல ஆடுகளை, அதாவது வெள்ளாடுகளை போன்ற ஜனங்களையும் செம்மறி ஆடுகளை போன்ற ஜனங்களையும் தனக்கு முன்பாக நிற்பார்கள். அதாவது செம்மறி ஆடு என்று சொன்னா அதாவது தாழ்மை உள்ளது, தனக்காக வாழாத ஒரு குணத்தை செம்மறி ஆடுன்னு சொல்லுவார்கள். வெள்ளை ஆடுன்னு சொன்னா ஒரு லீடருக்குள்ள இருக்காது. அது எப்படி ரிபல் பண்ணி கொண்டு நிற்கும். ஒரு நாள் நீங்க வெள்ளாட்டை கூட்டமா பார்க்க மாட்டீங்க. தனித்தனியே ஒரு ரிபல் பண்றது, சுயமாக இருக்கிறதா வெள்ளாடு. ஆகவே அப்படியாக ஆடுகளை ஆண்டவர் தனக்கு முன்பாக நிற்பார்கள். அதாவது அப்படியான குணமுள்ளவர்களை பார்த்து அது சொல்லுவார். அந்த வெள்ளாடு போன்ற ஆடுகள் என்ற ஓமயத்துல வெள்ளாட்டை பார்த்து சொல்லுங்க. அதாவது சுயநலம் உள்ள மனுஷர்கள். ஆமென். நான் பசியா இருந்தேன், நீங்க உணவு கொடுக்கவில்லை, தாகமா இருந்தேன், தண்ணீர் கொடுக்கவில்லை, நான் ஜெயில இருந்தேன், பார்க்க வரவில்லை என்று சொல்லி அவளை சொல்லி அந்த வெள்ளாடை போன்ற குணமுள்ளவர்களை ஆண்டவர் நரகத்துக்கு அனுப்புவார். இதோ நீங்கள் பிசாசுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அந்த நரகத்துக்கு போகணும்னு சொல்லி தள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் அதில் பார்க்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு விசுவாசத்தினால் நீங்க ரட்சிக்கப்படுறீங்களாமே. நீங்க ரட்சிக்கப்படுறது ஆண்டவர் செய்த வேலை, ஆண்டவர் செய்த அந்த சிலுவையில செய்த உங்களுக்காக எனக்காக சிலுவையில செய்த ஒர்க்ல தான் ரட்சிக்கப்படுறீங்க. உங்களுடைய ஒர்க்னால நீங்க செய்த நல்ல காரியங்களால ஒரு நாள் ரட்சிப்பு இல்லை. ரட்சிப்பு இலவசம். ஏன்னா இயேசு பலிகளுக்கு, அதாவது தன்னை கொடுத்து உங்களை மீட்டபடியே அவரை நீங்க விசுவாசிச்ச பொழுது அவர் எனக்காக பாவியாக நின்றார், என்னுடைய பாவத்தை சுமந்தார் உள்ளத்துல நீங்க மனம் திரும்பி விசுவாசித்த பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு நடக்கிறது. விசுவாசத்தினால் ரட்சிப்பு நடக்கிறது. ஆனால் நீங்க தொடர்ந்து ஆண்டவரை விசுவாசிக்க அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆண்டோடு நடக்க உங்களுடைய உள்ளான மனசு மாற்றப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். ஒரு நாள் மறக்க கூடாது. ஆமென். பாருங்க ஆபேலை பாருங்க, ஆபிரகாமை பாருங்க, ஜோசேப் என்ற பழைய பாடு இருந்த மனுஷர்கள், ஜோசேப்பு, தாவீதை பாருங்க. அவங்களுடைய ரட்சிப்பு, அதாவது அவங்களுடைய நீதியின் ஆழம் உங்களையும் போல என்னையும் போல அந்த நீதியின் ஆழம் ரைச்சஸ்னஸ் இல்லாவிட்டாலும் அவங்க தேவனோடு நடக்க அவங்க குணம் மாறுது. ஆமென். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தையில் உள்ள வல்லமை. ஆமென். பாருங்க, ஜோசேப்பு தன்னுடைய சகோதரங்களை மன்னிக்கிற ஜோசேப்பா, பரிந்து பேசுற ஜோசேப்பா இருக்கிறார். தாவீது தன்னை இரவும் பகலும் கலைத்து தன்னை கொல்வதற்கு தேடின சவுலுக்காக அழுகிற தாவீதாய் மாறுகிறான். ஆபிரகாமை பாருங்க, தன்னை அட்வான்டேஜ் எடுத்த லோட்டுக்காக பரிந்து பேசுற ஆபிரகாமா மாறுகிறான். ஏன்னு சொன்னா நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கும். அல்லேலூயா. அந்த வாழ்க்கை மாறாட்டி எங்களுடைய ரட்சிப்பு, எங்களுடைய லைஃப் எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கும். அதுதான் யாக்கோபு புத்தகத்துல சொல்லுகிறார். யாக்கோபு 2:14 என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியை அல்லாதனால் அவனுக்கு பிரயோசனம் என்ன? அந்த விசுவாசம் அவனுக்கு ரட்சிக்குமோ? ஆமென். பாருங்க, உங்களுடைய லைஃப்ல நீங்கள் ஆண்டவரோடு விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டு அந்த ஆண்டவரை விசுவாசிக்க உங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய சமூகம் ஒரு மனுஷனை மாட்டிக்கொண்டு இருக்கும். ஆமென். எப்படியா பாவம் மன்னிக்கப்படுறோமோ அதே போல அவரை விசுவாசிக்க உங்களுடைய லைஃப் மாறும். லைஃப் மாறுவதற்கு அடையாளம் என்ன? நீங்க அன்பு செய்கிறவர்களாக
உள்ளவர்களாக இருப்பீங்க, மற்றவர்களை குறித்து கரிசனை உள்ளவர்களாக இருப்பீங்க. ஆகவே யாக்கோபுடைய காலத்தில் அநேகர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ரட்சிக்கப்பட்டோம் 5 வருஷம் 10 வருஷம்னு சொன்ன யாக்கோபு யார்? அந்த நேரத்தில் ஒரு சில பெரிய லீடராக இருந்தவர், இயேசுடைய ஹாஃப் பிரதராக இருந்தவர். அவர் சொல்லுகிறார், உங்களுடைய லைஃப்ல கனி இல்லை, உங்க லைஃப்ல ஏழைகளை விசாரிக்காம இருக்கிறீங்க, அன்பு இல்லாம இருக்கிறீங்க, மன்னிக்காம இருக்கிறீங்க, கசப்போடு இருக்கிறீங்க. ஆகவே உங்களுடைய விசுவாசம் உங்களை ரட்சிக்காதுன்னு சொல்லி கடிஞ்சு கொள்ளுகிறார். ஆகவே நாங்கள் அதை சரியாக பார்க்க வேண்டும். எங்களுடைய ஒர்க்ஸ்ல நாங்க செய்கிற கிரியைகள் ஒரு நாள் உங்களை ரட்சிக்காது. ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டு தேவனை விசுவாசிக்க கிரியை செய்வதா மாறுவீங்கள். அல்லேலூயா. அது நாங்கள் சரியான பேலன்ஸ்ல அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமென். என்னன்னு சொன்னா, இங்க பாருங்க, அந்த ஆடுகளையும் செம்மறி ஆடை கொண்ட மனுஷரை குறுக்கே எல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்கள். அதை படிவா பார்க்கிற பொழுது ரட்சிக்கப்பட்டவங்களா ஆண்டவருக்கு முன்பா வந்து நிற்கிறார்கள். ஆனா சுயநலமா வாழ்ந்தபடியா ஆண்டவர் நரகத்தில் அனுப்புகிறார். பாருங்க, இந்த பணக்காரனும் லாசருவும், அந்த பணக்காரன் லைஃப்ல ஒரு 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 உண்மையான சம்பவத்தை ஆண்டவர் சொல்றார். நான் அதை நம்புகிறேன். உண்மையாக நடந்த இந்த பணக்காரன், அவன் ஒரு பெரிய பொல்லாத பாவம் எல்லாம் செய்யல, அந்த சுயநலமா வாழ்ந்தபடியா அவனை தேவன் நரகத்துல தள்ளுகிறார். ஆகவே நாங்கள் மறக்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாங்கள் சுயநலமாக வாழ்ந்தால் நரகத்துக்கு போய்விடுவோம். ஆகவேதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்பட்டவனை பார்த்து ஒரு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சப்ஜெக்டை நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் சுயநலத்திலிருந்து வெளியே வாங்க, உங்களுக்காக வாழ வேண்டாம். லாஸ்ட் வீக்ல பார்த்தோம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல பார்த்தோம், நீங்க பிறருக்காக சிந்திக்க வேண்டும், சுயநலம் வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நாங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாழறதா ரட்சிப்பு நிறைவேறதுக்கு அடையாளமா இருக்குது. ஆமென். அதை விட்டுட்டு பைபிள் வசனங்களை தலை நிறைஞ்சு வச்சிருக்கிறதும் ஏனோ தானோ என்று சொல்லி எது அங்க கொண்டு வந்தாலும் பிரசன் சிஸ்டர், உங்களுடைய லைஃப்ல மாற்றம் இல்லாட்டி நீங்க ரட்சிக்கப்படையில. அதாவது நீங்க ரட்சிக்கப்பட்டு ஒரு காலத்துல ரட்சிப்பு இழந்திருக்கலாம், இல்லாட்டி ஒரு நாள் ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம். ஆகவே அதுதான் யாக்கோபு பேலன்ஸா சொல்லுகிறான், நீங்க ரட்சிக்கப்பட்டால், விசுவாசத்தால் ரட்சிக்கப்பட்டால் அந்த தேவனை விசுவாசிக்க உங்களுடைய லைஃப் மாறும். ஆகவேதான் அவர்களை பார்த்து, அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவன் உண்டு விசுவாசிக்கிறீங்க, என் பிசாசும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு எச்சரிக்கிறான். ஆகவே நாங்கள் தேவன் இருக்கிறான் என்று விசுவாசிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அந்த தேவனை விசுவாசித்து பாவம் என்று பெற்ற நாங்கள் அவரை விசுவாசிக்க எங்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமென். ஆகவே தான் இந்த செய்தியை நாங்கள் பழைய பாட்டு பார்வையில பார்த்தாலும் எங்களுடைய லைஃப்ல நாங்க பார்க்க வேண்டும், நான் என்ன போல அயலானை நேசிக்கிறேன் சொல்லி நான் பார்க்க வேண்டும். ஆமென். அப்படியாக நான் நேசிக்க விட்டால் பிரசன் சிஸ்டர், நாங்கள் நரகம் போகிறவர்களா மாறிவிடுவோம். அதுதான் தேவன் எச்சரிப்பை தந்திருக்கிறார். ஆமென். இல்லை, தேவன் அப்படி சொல்லவில்லை, எப்படி சொல்லவில்லை என்று சொல்லி நாங்கள் எதை செய்தாலும் பிரசன் சிஸ்டர் அதெல்லாம் தேவனுக்கு உண்டா செல்லாது நாங்கள் எங்களுடைய லைஃப்ல பார்க்கணும். ஆமென். இதை ஒரு பழைய பாட்டு பார்வையில பார்த்தாலும் புதிய உடன்படிக்கை பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் முதலாவது தாழ்மையா பார்க்க வேண்டும். பிரசன் சிஸ்டர், நான் என்ன போல என் அயலானை நேசிக்கிறேன். அந்த அயலான் சொன்னா நாங்கள் பார்க்கிறவர்கள் போறவர்கள் வேலை இடத்துல நிக்கிறோம் அயலான், எங்க வீட்டுல பக்கத்துல இருக்கிறோம் அயலான், எங்களுடைய வீட்டுல எங்கும் நாங்க போற இடமெல்லாம் எல்லாரும் அயலவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். ஆகவே அந்த 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 இன்ஃபீரியர் ஆன கொமாண்ட்மெண்ட் என்று சொல்லி அதை சொல்ல முடியும். என்னன்னா, நாங்க நியூ காமனுடைய பிள்ளைகள் அந்த பெரிய காரியத்துல தேவன் எதிர்பார்க்கிற, ஆனா முதலாவது அந்த சின்ன காரியத்தையாவது நாங்க செய்கிறோமான்னு சொல்லி தாழ்மையாக பார்ப்போம். ஆகவே எங்களுடைய லைஃப்ல ஆண்டவர் பிரசன் சிஸ்டர், நாங்கள் அந்த எங்களை போல எங்களை அயலானை நேசிக்கிறதுக்கு தேவன் எப்பொழுது எங்களுக்கு சந்தர்ப்பங்களை தருவார். ஆமென். எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிகளை தருவார். இந்த உலகம் ஏற்கனவே விழுந்து போன உலகம், எங்கு பார்த்தாலும் திரும்புற இடமெல்லாம் தேவைகள் உள்ள உலகம். எங்க பார்த்தாலும் ஒரு தேவைகள் இருக்கும். எல்லா தேவைகளையும் நாங்க சந்திக்க வேண்டுமா? நிச்சயமா இல்லை. ஆமென். அதை நாம் மறக்கக்கூடாது. எல்லா தேவைகளையும் சந்திக்கிறேன்னு சொன்னா இயேசு இன்றைக்கு உலகத்திலே இருப்பார். இன்றைக்கும் 33 வருஷம் முடிக்காமல் எல்லாரும் தேவைன்னு சொல்லி ஓடி திரிஞ்சா அது இல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. வேதத்துல பார்க்கிறோம், அவன் பழைய பாட்டு காலத்துல அவங்களுக்கு வேதம், அதாவது 613 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டது. ஒரு
ஒரு கைட்லைனாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா அவங்க பரிசுத்த ஆவியால் நடத்தப்படாத நாட்கள், பரிசுத்த ஆவி இல்லாத நாட்கள்ல அந்த கைட்லைன் அதை பாவிச்சு தான் அவருடைய லைஃப் இருந்துச்சு. ஆகவேதான் அவர்கள் ஏதாவது செய்யாவிட்டால் வீட்டுல வந்து கண்டெம்னேஷன் இருக்கு, குற்ற உணர்வு இருக்கும். ஐயோ அங்க செய்துட்டோமே, அதை செய்யல இதை செய்யல குற்ற உணர்வோடு வாழ்வார்கள். என்று சொன்னா 2 கொரிந்தியர் 3 பார்க்கிறோம், பழைய உடன்படிக்கை ஜனத்துக்குள்ள கண்டெம்னேஷன் தான் கொண்டு வந்தது, குற்ற உணர்வை தான் கொண்டு வந்தது. ஆனா நீங்கள் நானும் பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் உண்மையாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிறோமா? நிச்சயமா இல்லை. பரிசுத்த ஆவியால நாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்துல வந்து எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். இந்த மாம்சத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய விருப்பம் நடக்கட்டுக்கும். என்னுடைய அம்பிஷன் அல்ல, உம்முடைய விருப்பம். என்னுடைய கனவல்ல, உம்முடைய விருப்பம் என்று ஒவ்வொரு நாளும் வந்து எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத மாமிசத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் குருசுவே பண்ண ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுக்க எங்களுக்குள்ள இருக்கிற அந்த மாமிசம் என்ற இந்த பொல்லாத அந்த சக்தி அது பலவீனமடைய எங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட அந்த ஆவி பலனடைய பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆவி மூலம் எங்களை நடத்தி கொண்டு போவார். ஆமென். ஆகவேதான் பார்க்கிறோம், நாங்கள் பார்க்கிற எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும் அல்ல, எங்களுக்குள்ள எங்களுடைய ஆவியானவர் நடத்துவார். இதை செய்யாத இயேசுவை பாருங்க, பெதஸ்தா குளத்துக்குள்ள போகிறார், அங்கு அநேக வியாதிஸ்தர்கள் இருக்கிறார்கள், ஆனால் ஒருத்தனை குணமாக்கிட்டு போய் கொண்டிருக்கிறார். ஏமே அவர்கள் இரக்கம் இல்லையா, அன்பு இல்லையா? எத்தனை பேர் அவரை நியாயத்திருப்பார்கள்? ஏனென்றால் அவர் பரிசுத்தாவே நடத்தப்படுகிறார். ஆமென். ஆகவேதான் பிரதர் சிஸ்டர், நீங்கள் அநேக தேவைகள் உள்ள உலகம், கடன் இருக்கும், பிரச்சனை இருக்கும், வியாதிகள் இருக்கும், தேவைகள் இருக்கிற உலகத்துல நீங்கள் ஒரு குற்ற உணர்வு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டு கேட்கணும், பரிசுத்தாவே நடத்தப்பட வேண்டும். ஆமென். ஆண்டவரே இதை செய்ய வேண்டுமா, செய்யக்கூடாதா, எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் உண்மையான தேவனை சாஞ்சிருந்தால் உங்களுக்குள்ள குற்ற உணர்வு இருக்காது. ஆமென். புதிய உடன்படிக்கை உங்களுக்குள்ள விடுவிக்கிற ஒரு பிரமாணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் இப்படி இந்த சரியான இடத்துக்கு போவோம். இந்த உலகத்திலே தேவைகள் உள்ள இடத்துல பிரதர் சிஸ்டர், முதலாவது நாங்கள் பார்ப்போம் 2 கேட்டகரியாக 2 பிரிவாக பிரிச்சிருக்கிற. முதலாவது நாங்கள் அன்பு செய்கிறவர்கள் என்று சொல்லி. ஆமென். பொதுவாக நாங்கள் அன்பு செய்கிறவர்கள் எங்களுடைய வீட்டில தான் முதலாவது ஊழியம். ஆமென். சபையில மெசேஜ் எல்லாம் 2வது காரியங்கள், வேலை 2வது, முதலாவது தேவன் பார்க்கிறது வீட்டை. ஆமென். ஆமென். வீட்டை சரியா கட்டாட்டி சபையை கட்ட முடியாது. ஆமென். வீட்டுல நாங்கள் சாட்சியா இல்லாவிட்டால் உனக்கு என்ன சபை, தன்னுடைய சபையில உனக்கு என்ன பிசினஸ் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். எங்களுடைய வீடு தான் முதலாவது ஊழியம் தொடங்குகிறது. ஆமென். முதலாவது வீடு தான் சரியாக கட்டப்பட வேண்டும். அதுக்கு பிறகுதான் எல்லா காரியங்களும். மாறி வந்தா ஆண்டுடைய நாமம் தூசிக்கப்படும், ஆண்டவர் அதை அப்ரூவ் பண்ண மாட்டார், அது ஆண்டுடைய வழி அல்ல. ஆகவே முதலாவது நாங்கள் வீட்டுல தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரி. ஆமென். ஆமென். ஆகவே வீட்டுல நாங்கள் எல்லாரும் அன்பு செய்கிறோம். ஆமென். வீட்டுல அன்பு செய்கிற பொழுது எங்களுடைய வீட்டுல நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆமென். அவங்க வீட்டுல நீங்க திருமணம் ஆகியிருந்தா உங்களுக்கு மனைவி இருக்கும், கணவன் இருக்கும். ஆகவே நீங்கள் எப்படி மற்றவர்களை உங்களை போல அன்பு செய்யறேன்னு சொல்லி பிரதர் சிஸ்டர், அதாவது நீங்க மனைவி, நான் கணவனா இருக்கிறபடியா நான் அந்த என்னுடைய மனைவியின் இடத்துல நான் இருந்து யோசிக்க வேண்டும். ஆமென். என்னுடைய மனைவி இடத்துல நான் இருந்தால் எப்படி அவளை நடத்த வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் பார்ப்பார். ஆமென். உன்னை போல அவளை நாங்கள் அன்பு செய்ய வேண்டும். ஆமென். என்னை நான் எதிர்பார்க்கிறது பொதுவாக மற்றவர்கள் என்ன வேண்டும், மனைவி என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், என்ன அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அதைத்தான் தேவன் எதிர்பார்ப்பார், நான் என்னுடைய மனைவிக்கு கொடுக்க வேண்டும் என்று. ஆமென். என்னை எல்லாரும் அன்பு செய்ய வேண்டும், என்னை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் எதிர்பார்க்கிறபடியா நான் என்னுடைய மனைவியை நான் அந்த அப்படித்தான் வைக்கும். என்னுடைய இடத்துல ஆங்கிலத்துல சொல்லுவாங்க put yourself in other people's shoes என்று சொல்லுவாங்களாமே. அதாவது என்னுடைய மனைவி இடத்துல நான் இருந்தால் அப்படி இருக்கும். ஆகவே நான் என்னுடைய மனைவி அப்படி நான் அவளிடத்துல இருந்தால் என்று நான் எப்பொழுது நினைக்காத நினைச்சு தலையில நினைக்கணும் இல்ல, தேவன் உங்களுக்கு இருந்து அந்த உதவியை செய்வார். ஆமென். ஒவ்வொருக்கால் நின்று இல்லை நான் மனைவி இடத்துல நிற்க போறேன் யோசிக்க போறேன்னு சொல்லி சொல்றது அல்ல. உங்களுடைய இனிட்டிவிட்டி வழியா உங்களுக்கு இல்ல ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்கு தெரியும். நேச்சுரலாக கிறிஸ்தவ வாழ்க்கை ஆண்டோட நடக்க இயற்கையாகவே நீங்கள் அப்படி செய்ய தொடங்குவீங்கள். ஆமென். நீங்க we are all are growing. ஆகவே மனைவி ரெஸ்பெக்ட், அன்பை நான் எதிர்பார்க்கிறபடியா மனைவிக்கு அதை கொடுக்க வேண்டும். ஆமென். நான் அதை கொடுக்காவிட்டால் தேவனுக்கு உண்டானது பாவமாக இருக்கும். ஒரு நாள் மறக்கக்கூடாது. இது கற்பனையாக இருக்கிற, இது சஜஷன் அல்ல, இது தேவன் கொடுக்கிற ரெக்கமெண்டேஷன் அல்ல, இப்படி செய்தால் நல்லம் இல்லை, அது கற்பனையாக இருக்கிறது. என்ன
உன்னை போல உன் அயலானை நேசி என்று சொல்லி. ஆகவே நான் என்னுடைய அயலான் இடத்துல, இந்த இடத்துல வீட்டுல அயலான் மனைவியா இருக்கிறபடியா மனைவியின் இடத்துல நான் நின்றா நான் என்னத்தை எதிர்பார்ப்பனோ அதை மனைவிக்கு கொடுக்கணும். இல்லாட்டி அது தேவனுக்கு முன்பாக பாவமா இருக்கும். அதே போல நான் ஒரு காரியத்தை செய்யக்க நான் பாராட்ட விரும்புகிறேன், ஆனால் நான் அதே பாராட்டை மனைவிக்கு கொடுக்க வேண்டும். ஆமென். எடுத்ததுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி பிழைய மாத்திரம் பிடிச்சு கொண்டிருந்தா அதுவும் முன்பாக பாவமாக இருக்கும். ஆமென். இதெல்லாம் சின்ன காரியம் இல்லை, தேவனுக்கு முன்பாக பெரிய காரியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் நன்றி சொல்ல படமப்படுவோம். நாங்களும் உதவியை செய்து நன்றி எதிர்பார்க்கிறோம். அது நேரத்தில் மற்றவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். விசேஷமா மனைவிக்கு நன்றி சொல்ல வேண்டும். இல்லை நான் கணவன் நான் தலையாக இருக்கிறேன் என்று சொல்லி பிரதர் சிஸ்டர் அந்த அபிஷேகா இருக்கக்கூடாது. ஆமென். அது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரதர் சிஸ்டர் நீங்கள் ஒரு இடத்துல தலையாக இருக்கிறீங்கன்னு சொன்னா, ஆமென் ஆமென், ஒரு வேலையில ஒரு வீட்டுல நீங்கள் தலையா இருக்கிறீங்கன்னு சொன்னா அது 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 சாதாரண உலக காரியம். சேர்ச்சில தான் ஸ்பிரிச்சுவலானதுலாம் தலையண்டு அல்ல. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய பிள்ளையாக வந்தா பிரதர் சிஸ்டர் தேவனுக்கு முன்பாக ஸ்பிரிச்சுவல் செக்யூலர், அதாவது ஆவிக்குரியது, இது உலகம் அன்று ஒன்று இல்லை. ஆமென். ரெண்டையும் ஆண்டு ஒரே மாதிரி தான் பார்ப்பார். ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அநேகர் நினைக்கிறது சேர்ச்சுக்கு வந்தா அது ஸ்பிரிச்சுவல், வீட்டில் நின்றா அது செக்யூலர் ஆனது. அப்படி அல்ல. ஆமென். நீங்கள் ஒரு ட்ராக்ஸ் கூட ஒரு மெசேஜ் கூட கொடுக்காமல் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனா இருக்க முடியும். வேதத்துல பார்க்கிற கொலோசியர் புத்தகத்துல எப்படி சாதாரணமாக வேலை செய்கிற ஆட்களுக்கு சொல்லப்படுகிறது. ஃபேக்டரியோ கம்பெனியில வேலை செய்கிற ஆட்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற பொழுது உங்களுக்கு மேலே எஜமான தேவன் இருக்கிறான்னு நினைச்சு அவருக்காக செய்கிறது போல செய்தால் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற இன்ஹெரிட்டன்ஸ் அது பெருசா இருக்கும். ஆமென். உலகத்துல இருக்கிற ஜனங்கள் சபைகளாம் பிடிச்சு வச்சிருக்கிறது இது ஆவிக்கிறது உலகத்துக்கு. ஆனா தேவனுக்கு முன்பாக நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் தேவனுடைய சொத்தாக இருக்கிறீங்க, நீங்க எங்கே இருந்தாலும். ஆமென். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 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 அப்போஸ்தலர் மத்தியில ஒரு போட்டி பொறாமை வந்துட்டு, நீயும் நானும் பெருசு, யாரு இயேசு இறந்தா பிறகு யாரு தலைவனாவான்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிற ராஜாக்கள் ஆண்டு கொள்ளுகிறார்கள், டொமினேட் பண்ணுகிறார்கள், மற்றவர்களை சிறுமைப்படுத்தி தாங்கள் ஆள விரும்புகிறார்களான நீங்களும் அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் சர்வெண்டாக மாற வேண்டும், ஊழியர் செய்வராக மாற வேண்டும். ஆமென். நீங்கள் அப்படித்தான் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சர்வெண்ட், அதாவது சர்வெண்டாக, அதாவது எங்களுடைய லைஃப்ல நாங்கள் சர்வெண்ட் லீடராக இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதாவது இயேசு எப்படி இந்த இயேசுடைய மனவாட்டியம் சபையை சொல்லப்படுகிறது. இயேசு சபையில தலையாக இருக்கிறார். ஆமென். ஆகவே சபையில மனவாட்டி சபையில பிள்ளைகளை கண்ட பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார், தன்னை தாழ்த்தி தாழ்த்தி தன்னையே கொடுத்து அந்த சபையை வெல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு எப்படி அதை செய்கிறார், தன்னை தாழ்த்துகிறார். பாவம் இல்லாமல் தன்னை தாழ்த்தி எப்படியாவது கலதிரை இல்லாமல் இந்த மனவாட்டி சபையை நிறுத்த வேண்டும் சொல்லி தன்னை தாழ்த்துக்கிறார். அதுதான் இயேசு எங்களுக்கு கொடுத்த அடையாளம். நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு ஒரு கம்பெனியில வேலை செய்த பொழுது அங்க இருக்கிற எல்லா மேனேஜ்மெண்ட் எல்லாரும் செக்யூலர், அதாவது ரட்சிக்கப்படார்கள், அன்பிலீவர்ஸ். ஆனால் ஒரு புக் எடுத்து வாசிச்சு எங்களுக்கு அதைத்தான் அப்ளை பண்ணினார்கள். அதாவது அதனுடைய டைட்டில் நான் மறந்துட்டேன். அந்த தீம் என்ன, ஜீசஸை போல எப்படி சர்மன் லீடரா இருக்கிறதா அந்த புக். அதை வாசிச்சு எப்படி அவங்க உலகம் கடவுள் நம்பாதவங்க, கடவுளை அறியாதவர்கள், ஆனா ஜீசஸ் எப்படி ஒரு லீடராக இருந்தும் ஒரு சர்வெண்டாக ஒரு ஊழியம் செய்யற ஒரு அடிமை போல இருந்து எப்படி ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சார் என்று சொல்லி உலகத்தாக்கள் அதை யூஸ் பண்றாங்க. அல்லேலூயா. ஆகவே நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் கணவனா இருக்கலாம், நீங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு தலையாக பேரண்ட்ஸா இருக்கலாம், சபையில் ஒரு பொறுப்பு இருக்கலாம், வேறு இடத்துல பேசா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரே அழைப்பு, நீங்க ஆண்டோடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் எல்லாரும் இயேசுடைய அந்த லீடரா இருந்தாலும் அந்த சர்வெண்டுக்குரிய ஹார்ட் இருக்க வேண்டும். ஆமென். நான் சர்வஸை அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். நான் எப்படி செய்யலாம், எப்படி என்னுடைய மனைவிக்கு ஊழியம் செய்யலாம், எப்படி சர்வஸ் செய்யலாம் என்று சொல்லி, ஆமென், பேரண்ட்ஸா இருந்தாலும் பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி அந்த சர்வஸ் செய்கிற அந்த ஊழியம் செய்கிற அந்த சர்வன் ஹார்ட் தான் கிறிஸ்துடைய ஹார்ட். ஒரு நாளும் மறக்கக்கூடாது.
அல்லேலூயா. ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் ஒரு பெரிய CEO கம்பெனில இருக்கலாம், எங்கதான் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்தால் உங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம், நான் சர்வெண்டாக மாற வேண்டும், நான் ஒரு ஊழியம் செய்வராய் மாற வேண்டும். அது எப்படியாக இருந்தாலும் ஆமென். அகதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்துல யார் கிரேட்டாக இருப்பான்? ஊழியம் செய்கிறவன். ஊழியம் மெடிசன் செய்கிற அல்ல. ஆமென். இந்த சர்வன்ட் என்று சொல்லப்படுறது, அதாவது வேலைக்காரன் தான் சொல்லப்பட்டிருக்கு. யார் வேலைக்காரனுடைய இதயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எங்களுக்கு இல்ல இந்த சர்வன்ட் ஹார்ட் இருக்க வேண்டும். சபையில நிக்கிறோமா, வேலிடத்துல போறோமா, ஆண்டவருக்கு நீங்க ஆண்டவர் தான் சாட்சி. வேலிடத்துல போய் யாரிடத்துல கேளுங்க, ஆண்டவருக்கு மகிமையா சொல்றேன். யாரு ஆரம்பத்தில் இருந்தது போல இல்ல, அநேகருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கிறேன். சர்வன்ட் ஹார்ட்டை பார்த்திருக்கிறேன். ஆமென். இன்னும் லாங் வே டு கோ. நீங்களும் அந்த சாட்சியை வச்சிருக்கேன் என்று நம்புகிறேன். என்று சொன்னா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், நீங்கள் எங்க வேலிடத்தில் இருந்தால் என்ன, கணவனா இருந்தால் என்ன, சபையில இருந்தால் என்ன, நேபர்ஸ்ல இருந்தால் என்ன, உங்களுடைய ஹார்ட் எப்பொழுதும் இயேசுடைய ஹார்ட் உங்களுக்கு வந்தால் எப்படி மற்றவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், மற்றவனுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், எப்படி நான் என்ன அடிமட்டும் போய் செய்ய முடியும், உங்களுடைய ஹார்ட் துடிச்சு கொண்டே இருக்கும். ஆமென். இன்னும் எத்தனையோ மைல்ஸ் இயேசுடைய சாயவாரத்துக்கு மில்லியன்ஸ் ஆஃப் மைல் போக இருந்தாலும் உங்களுக்கும் எனக்குள்ளும் அந்த ஒரு துடிப்பு இருக்கவும், நான் இயேசுவை போல சர்வன்ட் லீடராய் வர வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் அப்படியா நாங்கள் போகிற பொழுது பிரதர்ஸ் சிஸ்டர், மற்றவர்களை நாங்கள் எங்களை போல் மற்றவர்களை அன்பு செய்ய தொடங்குவோம். ஆமென். ஆகவே நான் இது விபத்தாக ஆண்டவர் இந்த விஷயத்தை தலைவர்கள் என்று நம்புகிறேன். லாஸ்ட் வீக் கூட இதைத்தான் பார்த்தோம். கிட்டத்தட்ட இதைத்தான் தேவன் மறுபடியும் பேச விரும்புகிறார். ஆமென். ஆகவே நாங்கள் மனைவியை நாங்கள் அந்த இடத்துல வைக்க வேண்டும், கனத்தோடு வச்சிருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் கனத்தை எதிர்பார்க்கிறோம், நாங்கள் கனத்தோடு நிலையை வச்சிருக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, நாங்கள் ரூல் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிற உலகத்தில் இருக்கிறவங்க தான் ரூல் பண்ணுவாங்க, நான் தான் தலைவன், நான் தான் இந்த இடத்துல இருக்கிறேன். ஆனால் நீங்களும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுகிறேன். என்ன சொன்னா, கிறிஸ்தவராக இருக்கிற நாங்கள் ஒரு நாளும் டொமினேட் பண்ணக்கூடாது. ஆமென். எப்பொழுதும் அராஜகமாக உலகத்தாக்கள் ஆளுகிறது போல ஆளக்கூடாது. பாருங்க, இந்த உலகத்தில் நடக்கிற சண்டைகளை பாருங்க. அந்த பிரசிடென்ட் ஆஃப் த கண்ட்ரி மற்றவர்களை தியாகம் பண்ணி தான் வாழ்ந்து கொண்டிருப்பான். ஆனால் இயேசு அப்படி இல்லை, தன்னை தியாகம் பண்ணி மற்றவர்களை வாழ வைப்பார். அல்லேலூயா. அதுதான் இயேசுடைய இதயம். ஆமென். President of this country, and I don't want to name people, they sacrifice others for themselves. And Jesus sacrificed himself for others. Hallelujah. அதுதான் ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஆமென். எங்க லைஃப்ல அந்த ஸ்பிரிட் வர வேண்டும். நான் உலகத்துக்கு என்னை அடிமட்டும் போய் இந்த மனைவியை வின் பண்ண முடியும், பிள்ளைகளை வின் பண்ண முடியும், மற்றவர்களை வின் பண்ண முடியும், சபைக்காக செய்ய முடியும் என்று இயேசுடைய இதயம் தன்னை தியாகம் பண்ணி மற்றவர்களை வாழ வைக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்கள் அப்படித்தான் மற்றவர்களை அன்பு செய்யணும். பிள்ளைகளுடைய லைஃப்ல பிள்ளைகளை பார்த்தா கூட, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், பிள்ளைகளை நீங்க பார்த்தா கூட அவர்கள் வயசுல குறைஞ்சிருப்பாங்க, அனுபவத்துல குறைஞ்சிருப்பாங்க. நாங்கள் கிறிஸ்தவராக இருக்கிறபடியா எங்களுடைய ஸ்டாண்டர்ட்ல கொஞ்சம் கூட எதிர்பார்த்து பிள்ளைகளோடு நாங்கள் அடிக்கடி கோபமாகிறது. அந்த தவறு நான் அடிக்கடி செய்திருக்கிறேன். அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஒரு நாளும் மறக்கக்கூடாது. பிள்ளைகளை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ண வேணும். ஆமென். ஆமென். லாஸ்ட் வீக் பார்த்தோம், எவ்வளவுக்கு எங்களுக்கு தாழ்மை வருகிறதோ அவ்வளவுக்கு மற்றவர்களை நாங்கள் கனப்படுத்த தொடங்குவோம். ஆமென். அதிகமாக இயேசுக்குள்ள இருந்த தாழ்மையை பாருங்க, அது எல்லாரையும் கனப்படுத்துகிறார். ஆமென். ஆமென். பாருங்க, எல்லாரும் அவரால் படைக்கப்பட்டவர்கள். ஆமென். எல்லாரும் மண்ணான உண்டாக்கின, எல்லாரும் அவரால் உண்டாக்கினது. அவர் எல்லாருக்கும் ஜீவ சுவாசத்தை வச்சு உண்டாக்கினவர். ஆனா அவர் இந்த உலகத்துல வந்த பொழுது பாருங்க, எல்லாரையும் கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறார். நீங்களும் நானும் பெரிய ஆட்களா? ஆமென். ஆகவே நாங்கள் பிள்ளைகளை நம்பி எங்களை கைகளை தந்திருக்கிறார் ஆண்டவர். ஆமென். எங்களுடைய கோபத்தில் அடிச்சுட்டு மன்னிப்பு கேட்கிற நல்ல, ஆனா பிள்ளைகளை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். ஆமென். இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளே ஒவ்வொரு கரங்களை கொடுக்கிற பொழுது பெருசா எதிர்பார்க்கிறார். ஆமென். ஒவ்வொரு பிள்ளையும் பிரைஸ்லெஸ் அவருக்கு முன்பாக. அவர் ஒவ்வொரு பிள்ளையை நாங்கள் கனத்தோடு நடத்த வேண்டும், ரெஸ்பெக்ட் நடத்தவும், அவங்களுக்காக நல்லா ஜெபிக்க வேண்டும், அவங்களிடத்துல நாங்கள் நின்று பார்க்க வேண்டும். ஆமென். 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 நான் அன்றை கூட இங்கிலீஷ் செய்தியில சொன்னேன். ஆமென். நான் 10 வயதா இருக்கிற பொழுது என்ன நான் எவ்வளவு மோசமாயிருந்தேன், என்ன பார்க்கல என் மகன் எவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கிறான். ஆனால் எங்களுக்கு அவனுடைய லைஃப்ல
பிள்ளைகளை செய்கிற காரியங்கள் பொறுக்க முடியாமல் இருக்கு. அது பெருமைக்கு அடையாளம். ஆகவே எங்களுடைய லைஃப்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பிள்ளைகளோட நல்ல பொறுமையாக இருக்க வேண்டும். ஆமென். நாங்கள் நின்று கொண்டு அவங்களிடத்துல கூட எதிர்பார்த்து மற்றவோட கொம்பைய பண்ணி அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொன்னா நாங்கள் தான் திருந்தவனும் அவன் திருந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும், அவளை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். எங்களுக்கு 4 பேருக்கு முன்பாக எங்களை ஆக்கள் அவமானமாய் பேசுகிறது எங்களுக்கு விருப்பமில்லை. ஆகவே நம்முடைய பிள்ளைகளையும் மற்றவருக்கு முன்பாக அவமானப்படுத்தக்கூடாது. ஆமென். அவங்களுக்கும் ஒரு டிக்னிட்டி இருக்கு, ஒரு இது இருக்கு, தங்களை கனப்படுத்த வேணும் என்று சொல்லி அந்த இடத்துல நான் அப்படி இப்படி இருக்கிற தவறு இருக்கிறேன், மன்னிப்பு கேட்டிருக்கிறேன், ஆனால் பிள்ளைகளை ரெஸ்பெக்டா நடத்த வேண்டும். ஆமென். அந்த வீடு அட்மாஸ்பியர் நாளைக்கு பிள்ளைகளை விட்டு போனாலும் எப்பொழுதும் சாட்சியா சொல்ல வேண்டும். இங்கே ஊழியம் செய்யற அம்மா அப்பா தான் அங்கே வீட்டை ஒரே ஆக்கள் என்று சொல்லி. ஆமென். இங்கே ஒரு அம்மா அப்பா அங்கே ஒரு அம்மா அப்பா இருக்கக்கூடாது. அவங்க எப்பொழுதும் இங்க இருக்கிறதும் அங்க சாட்சியை பார்க்கணும். விசுவாசத்திலே அன்புல சாட்சி, மன்னிக்கிறதுல சாட்சி, ஊர்க்கலை கலைக்க மாட்டார்கள், எப்பொழுதும் கவனமா இருப்பார்கள் என்று சொல்லி சாட்சியை பிள்ளைகள் பார்க்க வேண்டும். ஆமென். நீங்கள் நச்சதெல்லாம் கூத்தெல்லாம் வீட்டிலே ஆடிக்கொண்டு பிள்ளைகள் நாளைக்கு ஆண்டுக்கு நிற்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்க முடியாது. ஆமென். ஒரு டிஸ்பங்க்ஷனல் ஃபேமிலியில ஒருத்தர் வந்தால் கர்த்தருடைய கிருபையினால ஒரு பிள்ளையை பாதுகாத்து வெளியால கொண்டு வருவார். ஆனா ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் ஒரு பிள்ளை பிறந்த பிரதர்ஸ் சிஸ்டர் தேவன் எதிர்பார்க்கிறது பெருசா இருக்கும். ஒரு நாள் ஆண்டவரோடு விளையாடக்கூடாது. ஆகவே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். ஆமென். அவர் சின்ன பிள்ளைகள் என்று அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆமென். ஆகவே பிள்ளைகளை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டும். அவளிடத்துல நின்று நாங்கள் யோசிச்சால் எங்களுக்கு அநேக காரியங்கள் வித்தியாசமா பார்க்க முடியும். அதே நேரத்தில் அடிக்கடி என்னோட ஆண்டவர் பேசுறது வேதத்துல சொன்ன ஆண்டோட இதயத்தை பாருங்க. இந்த வெளிப்படுத்த புத்தகத்துல 7 சபை இருக்கு. கூடுமானவர் 5 சபையில ஆண்டவர் அநேக பிள்ளைகளை எல்லா சபைகளில் இருந்தாலும் முதலாவது பாராட்டுகிறார். ஆமென். ஆமென். ஒரு எப்படியாவது பாராட்ட வேண்டும். ஆமென். 7 சபைகள்ல 2 சபை மோசமான சபை. ஆனா ஆகவே அதை ஆண்டவர் ரிபீட் பண்ணினாலும் மற்ற இடங்கள்ல ஒரு நல்லதை காண விரும்புகிறார். ஆமென். நல்லதை பாராட்டிட்டு தான் ஒரு குறை உண்டு சொல்லி திருத்துகிறார். அந்த இதயம் எங்களுக்குள்ள வர வேண்டும். ஆமென். எங்களோட பிள்ளைகளா இருக்கலாம், மற்றொரு சபையா அதாவது மற்ற சபையாரோடு பேசுறதா இருக்கலாம். ஜனங்களோடு பேசுறதுக்கு முதல் நாங்கள் ஒரு 5 காரியத்தை பாராட்ட கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அதாவது உங்களுடைய இதயம் முதலாவது நன்மையை இவர்களை காண வேண்டும். பிள்ளைகளை நீங்க கடிஞ்சு எடுத்ததுக்கெல்லாம் கடிஞ்சு நீ ஒன்றுக்கு உதவாது என்று சொன்னா நீங்க ஒரு நாள் உதவி செய்ய மாட்டீங்க. நிச்சயமா நின்று யோசிச்சா அவங்களுக்குள்ள அநேக நல்ல காரியங்களை பார்ப்பீங்க. ஆமென். நீங்கள் 5 நல்ல காரியத்தை சொல்லிட்டு ஒருக்கா கடிஞ்சு கொள்ளுங்க. அவங்க உங்களோட இருப்பாங்க, உங்களை நேசிப்பாங்க, உங்களை புரிஞ்சு கொள்வாங்க. எடுத்ததுக்கெல்லாம் திரும்ப வார நேரம் நான் பிள்ளைய பிடிச்சு கொண்டிருந்தா பிள்ளைகளுடைய அந்த செல்ஃப் எஸ்டீம் கூட தன்னை குறைஞ்ச மனப்பாங்க, தாழ்வு மனப்பாங்க வந்துடும். ஐம் குட் ஃபார் நத்திங், நான் யூஸ்லெஸ் என்று சொல்லி பிசாசும் அதுக்குள்ள புகுந்து இன்னும் பிள்ளையை தள்ளிட்டு போடுவான். ஆகவே பாராட்ட வேண்டும் பிள்ளைகளை. போலியாக இல்லை, பிளாட்டரிங்கா இல்லை, பொய்யா இல்லை, எப்பப்போ முடியுமோ பிள்ளைகளை பாராட்ட வேண்டும். பாராட்டின பிள்ளையை நீங்க கடிஞ்சு கொள்ளுங்க. அந்த சொல்ல கேட்கு. நான் அது அனுபவத்துல பார்த்துருக்கிறேன். கிடைக்கிற தவறு இருக்கிறேன். ஆனா மெயினா இந்த பிள்ளையை நான் அடிக்கடி பாராட்டுவேன். பாராட்டி போட்டு கடிஞ்சு கொள்ளைக்க ஜஸ்ட் லிசன் பண்ணுவான். ஆமென். அது டெக்னிக்கலா அது இயேசுடைய இதயம் அப்படித்தான். ஆமென். எங்களை ஆண்டவர் கண்டா 100 பிள்ளைகளை விட்டு நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆனா அவர் அப்படி செய்ய மாட்டார். எப்பொழுதும் பாருங்க, எப்பொழுதும் இந்த என்ன நன்மையை காணலாம் தான் எங்களுடைய ஆண்டோட இதயம். ஆமென். ஆக ஒரு மனுஷன்ல நீங்க நன்மையை காண போகிற பொழுது நீங்கள் அவனை அன்பு செய்ய தொடங்குவீங்க. அப்பொழுது ஒரு பிள்ளையை ஆண்டவருடைய காட்டில் வைப்பார். அதை சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ளாட்டி அது வேற பிரச்சனை. ஆனா எப்பொழுது உங்களுடைய இதயம் மற்றவர்களை போல நீங்கள் மற்றவர்களை அன்பு செய்யணும்னு சொன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய இடத்துல நின்று பார்க்க வேண்டும். அதாவது பாராட்டிட்டு ஒரு கண்டிப்பை செய்யுங்க. அது ஹெல்த்தியாக இருக்கும். ஆமென். ஆகவே இப்படியாக நாங்கள் முன்ன பார்த்தது முழுக்க, அதாவது சபைக்குள்ளும் நாங்கள் அன்பு செய்கிறவர்களை நாங்கள் அன்பு செய்கிற கூட்டத்தை பார்க்கிறோம். சபைக்குள்ளே நாங்கள் எல்லாரையும் நாங்கள் அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பு செய்கிற பொழுது சில இடங்கள்ல அன்புன்னு சொல்கிற பொழுது மற்றவங்களை என்கரேஜ் பண்ண வேண்டும். ஆமென். சபைக்குள்ள வந்து நாங்கள் சபையின் நோக்கம் சபையின் ஜனங்களை ஆக்களை கொண்டு வருவது, ஒருவர் என்கரேஜ் பண்ண வேண்டும், ஒருவர் என்கரேஜ் பண்ணுவோம், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அப்படியாக பொறுமையாக இருக்கிறது ஒரு அன்பு செய்கிற கூட்டத்தோடு அப்படியாக இருக்கும். ஆனால் நாங்கள் அன்பு செய்கிறவர்களையே அன்பு செய்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 5:46-47 மத்தேயு 5
46-47 ஆண்டு சொல்லுகிறார், உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள், ஆனால் உங்கள் பலன் என்ன? ஆயக்காரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரை மாத்திரம் வாழ்த்தீர்கள், ஆனால் நீங்கள் பிசினஸ் செய்கிறது என்ன? ஆயக்காரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? பாருங்க, எங்களை நாங்கள் பேசினது, நாங்கள் செய்ய அன்பு செய்கிற மனைவி, கணவன், பிள்ளைகள், சபையாரை குறித்து அன்பு செய்வர்களை நாங்கள் அன்பு செய்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல காரியம். அதுதான் எங்களுடைய லைஃபோட. அதோடு நாங்கள் முடிக்கக்கூடாது. நாங்கள் குயிக்காக பார்க்க போகிறோம். எப்படியாக நாங்கள் எங்களுடைய லைஃப்பில் வேலையிடங்களில் சிலர் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சராக இருப்பார்கள். நெய்பர்ஹுட்டில் ஸ்ரீலங்கா மற்ற நாடுகள் போல இடங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸை இப்போ கனடாவில் இருக்கிறோட கொஞ்சம் தெரியும். ஆனால் நேபர்ஸ் எங்களுக்கு ஒரு பின்பும் தெரியாம கூட பக்கத்து உள்ள இருக்கக்கூடும். அப்படித்தான் இந்த நாடு இருக்கிறது. ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சராக இருக்கிற பொழுது, இல்லை ஒரு பகைவனாக ஒருத்தர் உங்களோட லைஃப்ல இருக்கிற பொழுது, பகைவனாக வேலைடங்களாக இருக்கலாம், உங்களோட லைஃப்ல உங்களுக்கு தீமை செய்வதாக இருக்கலாம். அப்படியான மனுஷனை நாங்கள் எப்படி அன்பு செய்ய வேண்டும்? அதுதான் ஆண்டவர் பார்க்கிற அன்பு. ஆமென், ஆமென். நீங்க அன்பு செய்வதை அன்பு செய்து அவர்களையே வாழ்த்தி அவர்களுக்கே பரிசு கொடுத்தால் அதனால நாங்கள் விசுவாசத்துடன் அல்ல, அது நாட் ஸ்பெஷல் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதை ஆண்டவர் அலட்சியம் பண்ணல. நாங்கள் அதை ஸ்பெஷலாக நாங்கள் அன்பில் பறக்கிறோம்னு சொல்லக்கூடாது. ஆமென். எங்களுடைய அன்பு ஒரு புதிய உடன்படிக்கை அன்பு, பகைவரை அன்பு செய்கிறது, இருக்கிற எல்லாரையும் அன்பு செய்யறது எங்களுடைய அன்பாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய லைஃப்ல குயிக்காக பார்த்து முடிப்போம். அதாவது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், எங்களுடைய லைஃப்ல நாங்கள் வேலையிடங்களில் ஒர்க் பிளேஸில் இல்லை நாங்கள் எங்களை டிஸ்பைஸ் பண்ணுற ஜனங்கள் வருவாங்க. அதாவது இப்போ அன்பு செய்யாத கூட்டம், ஆமென், உங்களை கனப்படுத்தாத, மதிக்காத, உங்களை அட்வான்டேஜ் எடுக்கிற கூட்டங்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். இவர்கள் மத்தியில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அப்பொழுது கூட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எங்களை மற்றொரு இடத்துல வச்சு பார்க்க வேண்டும். ஆமென், ஆமென். மற்றொரு இடத்துல நாங்கள் எங்களை வச்சு பார்க்கிற பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நான் இப்படி செய்தால் நான் மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். நான் அதாவது என்ன யாராவது அட்வான்டேஜ் எடுக்கிறார்களா, யாராவது என்னை அலட்சியமா நினைக்கிறார்களா, what will Jesus do என்று பார்க்க வேண்டும். ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபிப்பார். ஆமென். ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபிப்பார். ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபிக்கிற மாத்திரம் என்ன, அவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. ஆமென். நீங்க சாக மட்டும் உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு. அவனோட ஃபைட் பண்ணலாம், அவனோட விட்டுட்டு ஓடலாம், அவனை டிஸ்பைஸ் பண்ணலாம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பலன் எடுக்கலாம், சாய்ஸ் இருக்கு. ஆனால் அது ஆண்டோடைய வழி அல்ல. what will Jesus do? ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபிப்பார், அவங்களை மன்னிப்பார். எல்லாரும் சேர்ந்து நீங்க மிங்கிள் பண்ணி ஃபெலோஷிப் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆமென். சில இடங்கள்ல நீங்க அப்படி செய்ய முடியாது. ஆனா நீங்க ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறபடியா பிரதர்ஸ் சிஸ்டர் நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? மத்தேயு 5ல் உங்களை பகைவருக்காக ஜெபியுங்க, தூசிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்க. ஆமென். இதைத்தான் ஜீசஸ் செய்வார். அதை நாங்கள் அதை விட போறோம்னு நாங்கள் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆமென். அப்படியாக செய்கிற பொழுது நீங்கள் ஆண்டவருடைய திஸ் மார்னிங் ப்ரீச் பண்ண ஆவிக்குரிய யுத்தத்தை பண்ணணும்டா, ஆவிக்குரிய வெப்பன்ஸ், ஆவிக்குரிய ஆயுதம் எடுக்க வேண்டுமெண்டா நீங்கள் ஆவிக்குரிய ஆயுதம் என்ன? அவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்களை பகைவர்களை ஆசீர்வதிங்க. ஆகவே உங்களை பகைக்கிறவர்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிங்க. ஆமென். அவளுக்காக ஜெபியுங்க. அப்படியாக ஜெபிக்கிற பொழுது அங்கே இருக்கிற தேவன்களை பார்த்து கொண்டே இருப்பார். ஆமென். இவர்கள் விசுவாசத்துல தனக்காக இவர்கள் அவனை ஆசீர்வதிக்கிறார்கள், தான் சொன்னபடியா நேசிக்கிறார்கள், தான் சொன்னபடியா அவர்கள் கீழ்ப்படுகிறார்கள் பார்த்து ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய இதயத்தை மாற்றுவார், இன்னும் மன்னிக்கிற இதயமாய் மாற்றுவார், இன்னும் ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுவார். சில நேரத்தில் அவங்களை உங்களுடைய ஜெபத்து நிமித்தம் மற்றவர்களை சந்திப்பார், மற்றவர்களை மாற்றுவார். அது ஆண்டவருடைய வேலை. மற்றவர்களை மாற்றுறாரோ இல்லையோ ஆண்டவர் பப்ப நீங்க கடைபிடியாக பாதுகாக்கப்பட வேண்டும். ஆமென். ஆகவே எப்படியாக ஜனங்கள் உங்களோடு நடந்தாலும் நீங்கள் ஆண்டவர் என்ன செய்வார் நினைச்சு அந்த இடத்தில் நின்று நீங்கள் அவளை ஆசீர்வதிக்க வேண்டும், அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். அது மாத்திரமல்ல, சபையில கூட உங்களை நீங்க நேசிக்கிறவர்கள் எல்லாரும் இருப்பினும் அல்ல. ஆமென், ஆமென். உங்களுக்கு ஹார்ட்ல உங்களை டிஸ்பைஸ் பண்ண இருப்பார்கள், ஹார்ட்ல உங்களை இல்லாத பொருளா நினைக்கிற இருப்பார்கள். உங்களை நீங்கள் உங்கள் பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமா அன்பு செய்து மற்றவர் குறைவாக தன்னை அன்பு செய்கிறான்னு சொல்லி பவுல் பார்க்கிறார். அப்படி வருகிற பொழுதும் பிரதர்ஸ் சிஸ்டர் அது உங்களை பாதை பண்ணக்கூடாது. ஆமென், ஆமென். இயேசு நீங்கள் எல்லாம் இயேசு அன்பு செய்யறது போல அன்பு செய்யறீங்களா? இல்லை.
அவர் உங்களை முழுமையாக அன்பு செய்கிறார், உங்களையே நினைவாக இருக்கிறார், உயிரை கொடுக்கிறதுக்கு அன்பு செய்கிறார். நீங்கள் அப்படி செய்கிறீங்களா? இல்லை. ஆகவே நாங்கள் இயேசுடைய அன்பில் வாழ வேணும் என்று சொன்னால், இயேசுவை போல மாற வேணுமென்னா ஆண்டோட சொல்ல வேணும், ஆண்டவரே கஷ்டமா இருக்கு, உதவி செய்யுங்க. சத்தியம் வருகிற பொழுது கிருபை தருவார். ஆமென். கிறிஸ்தவ லைஃப் பிரதர்ஸ் சிஸ்டர், நீங்கள் உங்களுடைய லைஃப்ல நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறதை காண்பிக்க போறது நீங்க செய்யற ஊழியம் அல்ல, நான் கொடுக்குற மெசேஜ் அல்ல, ஒன்றும் அல்ல. நீங்கள் ஒவ்வொருத்துக்கு அன்புல வளர்றீங்களோ, ஒவ்வொருத்துக்கு 5 வருஷத்துக்கு முன் இந்த அன்பு இப்ப கூடியிருக்கு, இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு என்ன நான் தெய்வீக அன்புல மாறிக்கொண்டு இருப்பேன் இருந்தால் அதுதான் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். அல்லேலூயா. அதை விட மற்றெல்லாம் ரெண்டாவது, மற்றதை தேவன் கனப்படுத்தவே மாட்டார். தேவனுக்கு வேணும்னு சொன்னா ஒரு 50 ஏஞ்சல்ஸை அனுப்பி ஊழியத்தை சேர்த்து போக முடியும். ஆமென். தேவனுக்கு வேணுமெண்டா ஒரு 1000 ஊழியக்காரர் ஒருமிக்க இன்றைக்கு எழுப்பி கனடாவை கலக்க முடியும். ஆமென். ஆனா ஆண்டவரை எதிர்பார்க்கிறது எவ்வளவு அன்புல வளர்கிறோம் என்று சொல்லி, எவ்வளவுக்கு நாங்கள் கிறிஸ்துவை காண்பிக்கிறோம், அதுதான் உங்களை மென்னே ஸ்ட்ராங்கா வச்சிருக்க போகுது. அல்லேலூயா. ஆகவே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ஜனங்கள் உங்களை எப்படித்தான் நடத்தினாலும், எப்படித்தான் டிஸ்பைஸ் பண்ணினாலும், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், அவனுக்காக ஜெபி, அவனை ஆசீர்வதி. அமெரிக்காவில் ஒரு ஊழியக்காரன் போய் தன்னுடைய சபையில் நடக்கிற பிரச்சனையை குறித்து ஆண்டவரிடத்துல சொன்னார். ஆண்டவரே என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னு. அந்த தேவனோட ஒரு உண்மையான மனுஷன் பேசல விரும்பல நடந்தோம் மனுஷன். அப்போ ஆண்டவர் கேட்டாராம், நான் உலகத்துல பிரச்சனையை பார்த்த பொழுது மகனை என்ன செய்தேன், நீர் வந்து மறிச்சு சொன்ன, நீ போய் அதையும் செய்யட்டாராம். அதுக்கப்புறம் அதை அப்படி ஒரு தடவை குறித்து கொம்பளம் பண்றதில்லை, அதுல இருந்து பரிந்து பேசுற மனுஷனாய் மாறுறாரு. ஆமென். பரிந்து பேசுற ஊழியர், அதாவது accusation of brothers என்று சொல்லி இரவும் பகலும் ஜனங்களை அக்யூஸ் பண்ணுகிற ஊழியத்தை யார் செய்வது? பிசாசு செய்து கொண்டிருக்கிறான். புக் ஆஃப் ரெவலேஷன்ல பார்க்கிற வெளிப்படத்தில் மற்றவங்க அவன் செய்யறான், இது செய்யறான், அது செய்யறான்னு சொல்லி சொல்றதுக்கு பிசாசு இருக்கிறான். அதோட சேர்ந்து சில கிறிஸ்தவரும் இருக்கிறார்கள். ஆனா எங்களுடைய அழைப்பு என்ன? பரிந்து பேசுகிறது. பிதாவை இவர்களை மன்னியும் அறியாம செய்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பம் கூட வந்து இயேசு இன்னைக்கும் 24 மணி நேரம் ஜெபிக்கிறபடித்தான் நீங்கள் நானும் இன்னைக்கு கிருபையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இயேசுவோடு சேர்ந்து ஊழியம் செய்ய வேணுமெண்டா, இயேசுடைய ஹார்ட் வேணுமெண்டா, நாங்களும் கடினம் ஆர்டிபிஷியலா செயற்கையாக தான் நான் ஆரம்பத்தில் ஜெயிப்பிருக்கிறேன். தேவனை இவர்களை மன்னியும். ஆனால் இதயத்தில் 1% கூட மீன் பண்ண மாட்டேன். ஆண்டவர் நீங்க சொல்லி இருக்கிறீங்க, செய்ய போறோம்னு செய்து பாருங்க. ஆண்டவர் நாங்கள் சீரியஸாக இருக்கிற பொழுது எங்களை உண்மையாக ஜெபிக்க வைப்பார். அல்லேலூயா. அப்படியாத்தான் எங்களுடைய ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே காட்டுக்கு செய்யலாம் இருக்கு, உதவி செய்யுங்கிற பொழுது கிருபையினால தன்னோடு சேர்ந்து உங்கள் மற்றவர்களுக்காக பரிதவிக்கிற இதயத்தை தர தொடங்குவேன். நான் இன்னும் இவ்வளோ வளர கிடக்கு, ஆனால் அது உண்மையாமே. ஆகவே உங்களை அன்பு செய்யார்கள், உங்களை டிஸ்பைஸ் பண்றவர்கள், உங்களை மதியாதவர்கள், அதன் மத்தியில பிரதர்ஸ் சிஸ்டர் நீங்க நிக்க வேணும்னு சொன்னா, இயேசு சொன்ன ஆயுதம் என்ன? ஜெபிங்க, ஆசீர்வதிங்க என்று நீங்க செய்கிற பொழுது மறைவாக இருக்கிற தேவன் உங்களை கனப்படுத்த தொடங்குவார். அது மாத்திரமல்ல, கடைசியாவது காரியம், கம்ப்ளீட் ஸ்ட்ரேஞ்சராக, அதாவது பின்னும் தெரியாதவர்கள் வேலிடங்கள் பஸ்ல போகிற பொழுது வருவார்கள், விசேஷமாக அவர்கள் ஆண்டவர் அறியாதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். அம்மே ரட்சிக்கப்படாத இருக்கிற பொழுது நான் அவரிடத்திலிருந்து பார்க்க வேண்டும். நான் ரட்சிக்கப்படாமல் இயேசுவை அறியாமல் நரக நோக்கி பாதாளம் நோக்கி ஹோப்லெஸ்ஸாக இருந்த பொழுது எனக்கு ஜனங்களை என்னுடைய லைஃப்ல அனுப்பினார். என்னுடைய சிஸ்டருடைய கணவர் என்னுடைய லைஃப்ல வந்தார். அப்படியாக பரிசுத்தவான்கள் வந்து இரவும் பகலும் ஜெபித்தார். என்னுடைய பேரண்ட்ஸ் அநேகருடைய ஜெபம், என்னுடைய அண்டியுடைய அனைவருடைய ஜெபத்தினால கர்த்தர் என்னை சந்திச்சு என்னை ரட்சித்தார். பிரதர்ஸ் சிஸ்டர், ஏனென்றா அப்படியாக பிரதர்ஸ், நான் குருடனாக அறியாமல் இருந்த பொழுது யாரும் எனக்காக திறப்பின் வாசல் நின்ற பொழுது எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய இரக்கம் ரட்சித்தது போல நாங்களும் பிரதர்ஸ் சிஸ்டர் எங்களுடைய நேபர்ஹுட்ல ஆண்டவர் நடத்துறது போல வேலிடங்கள் மற்ற இடங்களில் நாங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் குருடாக இருக்கிறபடியா குருட்டு காரியங்கள் செய்வார்கள், தேவையில்லா காரியங்கள் செய்வார்கள். ஆனால் கண் திறக்கப்பட்ட நாங்கள் அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமென். ஒரு நாளும் கிவ் பண்ணக்கூடாது. நான் எத்தனையோ முறை எவ்வளவு முரட்டாட்டம் பண்ணினாலும் கிவ் பண்ணாம நின்றபடியா கர்த்தர் எனக்கு இறங்கினார். எல்லாத்துக்குமே கர்த்தருக்கே மகிமை. அதே போல ஆண்டவர் நடத்துறது போல வேலிடங்கள்ல கர்த்தரை அறியாதவர்கள் நீங்க அதிகமாச்சு இருப்பீங்க. எத்தனையோ பேருக்கு பைபிளை கொடுக்க சந்தர்ப்பம் தருவார், கொடுத்திருக்கிறோம். பிரதர்ஸ் சிஸ்டர், எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி எல்லாம் வருகிற பொழுது ஏன் சொல்லுகிறேன், பரலோகத்தில் கிரீடத்துக்கா இல்லை பிரதர்ஸ் சிஸ்டர், நான் எந்த இடத்துல அவனை வச்ச அந்த அவன் இடத்துல நான் நின்றா அவன் குருடாக இருக்கிறான், ஆண்டவர் அறியாம இருக்கிறார். ஆகவே கர்த்தர் அவனை சந்திக்க வேணும் என்று சொல்லி நாங்கள் அவனை நேசிச்சா அவனுக்காக சொல்லுவோம். ஆமென்.
ஆமென். பவுல் சொல்லுகிறான், கிறிஸ்துடைய அன்பு என்னை நெருக்கி ஏவி அவன் சிஸ்டர்ஸை சொல்லுகிறான். ஆமென். ஆண்டவரை கேட்க வேண்டும். ஆண்டவரே, இவன் போறான் ஆண்டவரே, நான் நாளைக்கு பரலோகத்தில் ஆடிப்பாடி மகிழ்ந்துடுவேன், இவன் பாதாளம் போறான்னு பாடிக்கொண்டிருக்க கூடாது. ஆமென். எப்படியாவது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வர வேண்டும், எப்படியாவது என்னோடு இருக்கிறவர்கள் என்னுடைய நண்பர்கள். அன்றைக்கெல்லாம் ஒரு லேடியோட பேசினேன். நான் சொன்னேன், இந்த ஒரு டெம்பரரி ரிட்டையர்மெண்ட்டுக்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறார், பெர்மனன்ட் ரிட்டையர்மெண்ட் எவ்வளோ இருக்கு, அதுக்கு பிரயாசப்படுறேன்னு சொன்னேன். ஆமென். எப்ப சந்தர்ப்பம் வருகிறதோ அவருடைய அன்போடு கூட சொல்லிக்கொண்டு இருப்பேன். நீங்களும் அதை செய்கிறீங்க, அது கட்டாயம் செய்யப்பட வேண்டும். ஆமென். அதாவது நாங்கள் அந்த இடத்துல நின்ற, நாங்கள் ஒரு நாளைக்கு பரலோகத்தில் இருந்து நித்தியமா சந்தோஷிக்கிற பொழுது உங்களை அன்பு செய்வர்கள் மாத்திரமே அன்பு செய்யாதவர்களுக்காக ஜபிக்க வேண்டும். சந்தர்ப்பம் வருகிற பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் பற்றி சொல்ல வேண்டும். ஆமென். இல்லாட்டி தேவன் அதை பாவமாக பார்ப்பார். ஒரு நாளும் சந்தர்ப்பக்கூடாது. வேதத்துல பார்க்கிற ஜாக்கோபு புத்தகத்துல, நீங்கள் ஆண்டவரே சில பாவங்கள் கொமிஷன் சொல்லப்பட்ட கற்பனைகள் இருக்கிறது, அதை நீங்க பிரேக் பண்ற பொழுது சின்ன கொமிஷன் சொல்லுவாங்க. மற்ற சின்ன கொமிஷன், அதாவது சந்தர்ப்பம் வருகிற பொழுது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம நாங்க நடுவ விட்டால் அதை சின்ன கொமிஷன் என்று பார்ப்பாங்க. தேவனுடைய லைஃப்ல அவிசுவாசில கொண்டு வருவார். நீங்கன்னா உப்பா வெளிச்சமா ஒரு மைனாரிட்டியா இருந்தாலும், நெய்பர்ஹுட்ல போரிடம் எல்லாம் வேற இடங்கள்ல நீங்கள் மைனாரிட்டியா இருந்தாலும் எப்படியாவது நீங்கள் அவங்களை பாதிக்கணும், சாட்சியால பாதிக்கணும். சந்தர்ப்பம் வந்து ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், எப்படியாவது அவனை கொண்டு வந்து நிறுத்தணும்னு உங்களுடைய இதயத்துல துடிப்பிருக்க வேண்டும். ஆமென். சொல்லாட்டி ஜபிக்க வேண்டும். ஆண்டவரே, எப்படியாவது காட்டை தாரும், சந்தர்ப்பத்தை தாரும். கேட்கிறாங்களா இல்லையா, அது அவருடைய வேலை. ஆனால் எங்களுடைய பாதி நாங்கள் சொல்ல வேண்டும். ஆமென். அப்படியாக பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்களுடைய லைஃப்ல நாங்கள் அன்பு செய்வர்களை அன்பு செய்து, அதுவும் ஒரு பகுதி அன்பு செய்யாமலே நாங்கள் மற்ற பக்கத்தில் நின்று அவளை அன்பு செய்து அவளை நேசிக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அப்படியாக இன்னும் அநேகத்தை சினாரியோ அநேக எக்ஸாம்பிள் பார்க்க முடியும். ஆனால் இதில் முக்கியமாக இந்த நாங்கள் எழுந்து நின்று ஜபிப்போம். ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே மற்றவர்களுடைய இடத்துல நான் நின்று மற்றவர்களை பார்க்க எனக்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஆமென். இது ஒரு செய்தியாக என்கிட்ட ஒரு அனதர் மெசேஜாக சொல்றதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவில்லை. பிரதர்ஸ் சிஸ்டர், ஆண்டவரை கேட்போம். நான் எப்படியாக மற்றவர்களை நடத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவரை கேட்போம். ஆமென். உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது அன்பு தான். ஆமென். ஆண்டவரே, இயேசுடைய ஐடியா உங்களுக்கு இருக்கிறதா? இதுக்கு எப்படியாக என்னுடைய கணவனை நடத்துகிறேன், மனைவியை நடத்துகிறேன், பிள்ளைகளை நடத்துகிறோம், சபையா நடத்துகிறோம், மற்றவர்களை நடத்துகிறோம், பகைவரை எப்படி நடந்து கொள்கிறோம், எல்லாம் கற்றுக் கொடுக்கிற சந்தர்ப்பங்கள். ஆமென். இந்த சந்தர்ப்பத்துல நாங்கள் அன்பில் வளரும்படி எங்களை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. Let us all examine ourselves. Let us all pray. எல்லாரும் சேர்ந்து கேட்போம். ஆண்டவரே, இந்த கோல்டன் ரூலை முதலாவது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்போம். Let us all pray. ஆண்டவரே, கண்டெம்னேஷன் இல்லை, புதிய ஒரு நண்படிக்கு எங்களை கண்டெம் பண்றதுக்காக ஆண்டவரால் செய்தித்தாள இல்லை. ஆவியோட கேட்போம். ஆண்டவரே, இந்த லைஃப் எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். ஆண்டவரே, இன்றையில இருந்து இன்னும் அடுத்த படியிலே ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவியை, அயலாரை ஆண்டவரே, என்னமான வேலிடங்களில் சந்திக்கிற எல்லாரையும் நான் அன்பில் நெருக்கி, கிறிஸ்துடைய அன்பை நெருக்கி ஆண்டவரை கேட்போம். Let us love of Christ compel us to do things. ஆண்டவரே, கிறிஸ்துடைய servant leadership-ஐ கர்த்தர் எங்களுக்கு தரவோம் என்று கேட்போம். Let us all become servant leader-ஆக ஆண்டவரே தகப்பனே, ஒரு சேவை செய்கிறதும் லீடர்ஷிப்ல இருந்தாலும் நாங்கள் அழைக்கப்பட்டது நாங்கள் servant என்று சொல்லி அந்த ஹார்ட்டை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி கேட்போம். கிறிஸ்துடைய அவவிசுவாசிகள் பேகன்ஸே இயேசுவை ஒரு மாதிரியா பயன்படுத்தி தங்களுடைய காரியங்களை செய்கிறாங்கன்னு சொன்ன ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் எவ்வளவு அவருடைய மாதிரியா பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரத்தில் எங்களை முழுக்க தாழ்த்துவோம், ஆண்டவருடைய இடத்துல வருகிறோம். ஆண்டவரே, அந்த ஹார்ட்டை எங்களுக்கு உண்டாக்கும். ஆண்டவரே, when truth come Lord, grace comes with it. ஆண்டவரே, சத்தியம் வருகிற பொழுது கிருபையை கொடுக்கறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களால் கேட்டோண்டு எங்களால் செய்ய முடியாது நாங்கள் அறிக்கப்படுகிறோம். உங்களுடைய கிருபையினால, உங்களுடைய தயவுனால, உங்களுடைய டிசைரை நாங்கள் வச்சிருக்கிற பொழுது செய்து முடிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அதே போல் லட்சியம் ஆண்டவரை, இங்கே இருக்கிறவர்கள், சபையில் இருக்கிறவர்கள், மற்ற நடக்கிற சர்வீஸ்கள் மற்ற ஜெபித்து வரவரை லட்சியங்க ஆண்டவரை. இன்னும் அவனுக்காக நாங்கள் இன்னும் அடுத்தபடியில் நிற்க வேணும் வேண்டாம். எங்களுக்கு நல்ல ஹார்ட்டை தாங்க விடாமல் ஜெபிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே.
எல்லாரும் உம்மிடத்துல வரவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுறது உம்முடைய சித்தம் ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட உம்முடைய சித்தம் ஆண்டவரே. எல்லாரையும் மக்களை நிறுத்தும் ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய